கர்மவினை கடவுளையே விட்டுக் கொடுக்காது. கர்மவினை நாம் செய்யும் செயல்களின் பிரதிபலிப்புதான். கர்மவினை என்பது பணம், பதவி, அதிகாரம் எல்லாம் உங்கள் கையில் இருந்தாலும் அகம்பாவம் மட்டும் தலையில் இறங்கூடாது. இரு நண்பர்கள் கோயிலுக்கு சென்றார்கள். வழியில் ஒரு குளத்தில் நிறைய மீன்கள் இருந்தன. ஒருவன் சொன்னான், மீன் பிடித்துவிட்டு கோயிலுக்கு செல்லலாம் என்று. இன்னொருவன் சொன்னான், இல்லை, கோயிலுக்கு போய் வந்த பிறகு மீன் பிடிக்கலாம் என்று. கோயிலுக்கு சென்றவன் மீன் பிடிக்க சென்றவன் பற்றியே எண்ணிக் கொண்டிருந்தான். மீன் பிடிக்க சென்றவன் கோயிலுக்கு சென்றவன் பற்றியே யோசித்துக் கொண்டு இருந்தான். நீங்களே சொல்லுங்கள், கடவுள் யாருக்கு காட்சி தருவாரு? கடவுள் மீன் பிடிக்க சென்றவருக்குதான் காட்சி தருவாரு. கோயிலுக்கு சென்றுதான் கடவுளை கும்பிட வேண்டும் என்பதில்லை. இருந்த இடத்தில் முருகா என் ஆத்மார்த்தமாக வேண்டினால் போதும், கடவுள் அருள் கிடைக்கும் எண்ணம் போல் வாழ்க்கையு தேடுகின்ற நிம்மதி தாய் மடியில்தான் கிடைக்கும். தேடி வரும் சொந்தம் எல்லாம் தாய் பாசம்தான். திடாது கர்ணன் ஒரு முறை இடக்கையில் தானம் கொடுத்தான். அதற்கு குருமார்கள் கேட்டார்கள், ஏன் இடக்கையில் தானம் கொடுத்தாய் என. அதற்கு கர்ணன் சொன்னான், இடக்கையில் இருந்து வலக்கையில் மாற்றுவதற்குள் தானம் கொடுப்பவருக்கு ஏன் தானம் கொடுக்க வேண்டும் என தோன்றலாம், தானம் வாங்குபவருக்கும் ஏன் வாங்க வேண்டும் என தோன்றலாம். எனவே நல்லது செய்ய நினைத்தால் உடனே செய்து கர்ம வினையை குறைத்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.